பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லும் பொழுது அது ஜீவ வார்த்தை என்பதையும் அது ஜீவ அப்பம் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:19 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் நிரூபிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறேன். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் தெரிவு செய்த தலையங்கம் மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை. ரோமர் 6:9 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை. நாம் அப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்தருள வேணுமென்றும் அவர்களை அபிஷேகித்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah to the Lamb of God. Hallelujah to the Lamb of God. Praise the Lord, praise the Lord. கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வேத வாக்கியம் ஏனோக்கும் எலியாவையும் பரலோகத்துக்கு உயிரோடு கொண்டு போனதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேத வாக்கியம் ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு பரலோகத்துக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த நிமிடத்திலும் அவர்கள் உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்குள்ள இவ்வளவு நீடிய காலத்துக்கு உயிரோடு இருக்கிற மனுஷர்கள் அந்த 2 மனுஷர்கள் தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏனோக்கும்
எலியாவும். இது பற்றி வெளி 11:1-13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷர்களும் எப்படியோ வந்து அவர்கள் சாகவே வேணும், அவர்கள் செத்து அவர்கள் உயிர்த்தெழ வேணும் என்று உயிர்த்தெழ வேண்டியது தவிர்க்க முடியாது. மற்ற மனுஷர்கள் போல அவர்களும் மரித்து அவர்கள் உயிர்த்தெழ வேண்டும். அப்போ வெளி 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மரித்த உடனேயே 3.5 நாளுக்கு பின்பு, அப்போ 3.5 நாள் வரையும் அவர்கள் மரித்து அவர்களுடைய சடலம் எருசலேமில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3.5 நாள் முடிய ஜீவ ஆவி அவர்களுக்குள் உட்புகுந்தது, அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் இப்போ மரணத்தை பொறுத்த அளவில் வந்து மகா பயங்கரமானது மரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுலத்துக்கு தேவன் நியமித்து வைத்திருந்த தேவனுடைய திட்டத்தை முற்று முழுதுமாக மாற்றி அமைக்கிறது இந்த மரணம். இந்த மரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த மரணம் வந்தது? அந்த பாவத்தினால ஆதாமிலே இருந்து கொள்ள நோய் போல ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் உட்சென்ற அந்த பாவம், ஜென்ம சுபாவம், பாவ சுபாவம், அந்த சுபாவமே மனுஷனை மரணத்துக்குள் தள்ளினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முன்பு நான் இதை பற்றி சொல்லியும் இருக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மனுஷன் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால், அவன் வந்து மரிக்கிறதற்கு காரணம் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் பாவமே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தேவனாலே ஆரம்பத்தில் மனுஷனை உருவாக்கும் பொழுது தேவன் ஒரு பொழுதும் மனுஷன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்திக்கவே இல்லை. அப்போ அந்த நோக்கத்தோடு அவர் மனுஷனை படைக்கவில்லை. ஆனால் 1 பேதுரு 1:18-20 உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் மனுஷனை படைப்பேன், இந்த மனுஷன் விழுந்து போவான், விழுந்து போன மனுஷனை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலம் நான் மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனை சபையில் சிந்திக்கப்பட்டது என்று சொல்லி 1 பேதுரு 1:18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷர்கள் எப்படியோ நான் உருவாக்க போகிறேன், இந்த மனுஷன் நிச்சயமாக விழுவான், விழுந்து போன இந்த மனுஷனை நான் மறுபடியும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லி தேவன் சிந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் மனுஷன் வந்து ஒரு காலமும் வந்து அவன் சாக வேணுமென்ற நோக்கத்தோடு அவனை தேவன் படைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம், அதற்காகத்தான் அந்த ஜீவ விருட்சம் இருந்தது. மனுஷன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பிடுங்கி அதை சாப்பிட்டு அவன் சதா காலமும் வாழ வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் மனுஷ வீழ்ச்சி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 2:17 தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதை நீ வந்து வேறு இந்த நன்மதிமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாதே, சாப்பிடும் காலத்தில் நீ சாகவே சாவாய். ஆனபடியால் அதை சாப்பிட வேண்டாம், ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிடு, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டு சதா காலம்னால வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் மனுஷனோ ஜீவ விருட்சத்தின் கனியை விலக்கி நன்மதிமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான். இதன் நிமித்தம் அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்து அதன் மூலம் அவனுக்குள் பாவம் உட்சென்றது. அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் அவனுக்குள்ள உட்சென்றது. அப்போ ஆதாமின் வீழ்ச்சியினாலேயே மனுஷகுலம் விழுந்தது. அந்த மனுஷகுல வீழ்ச்சியே
மனுஷனை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுல வீழ்ச்சிக்கு காரணமாவாம். அந்த மனுஷகுல வீழ்ச்சி தான் மனுஷனுடைய வீழ்ச்சியை கொண்டு வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்ட விலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த விலையை, பாவத்தின் கடன் செலுத்த வேண்டிய விலையை அவர் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அவர் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்த விலை எல்லா பாவத்தையும் மட்டுமல்ல, பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் தோற்கடித்து அது கண்டதை நாம் தெளிவாக மறுபடியும் இதை பற்றி சொல்கிறேன். கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து மனுஷனை பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டது மட்டுமல்ல, பாவத்தின் சம்பளமான மரணமும் அதன் மூலம் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சதா காலமும் வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலையும் உத்தரவாதம் செய்கிறது. சந்தோஷமான ஒரு செய்தி. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சதா காலமும் வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலையும் உத்தரவாதம் செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15:20-23 சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:20-23. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்கள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:20-23 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறத நாங்கள் விவரமாக அந்த ஆவிக்குரிய கருத்தை பார்ப்போம். அப்போ கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ மரித்தோரிலிருந்து முதலாவதாக எழும்பினது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாவிகளும் அறிந்து கொள்ள வேண்டும். மரித்தோரிலிருந்து முதலாவதாக எழும்பினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனால் மரணம் உண்டானபடியால், அப்போ இது என்ன? அது மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் இது ஆதாமினுடைய மரணத்தை இங்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆதாமினுடைய வீழ்ச்சியினால் மரணம் ஏற்பட்டது. மனுஷனுக்கு ஆதாமினுடைய வீழ்ச்சியினால் மரணம் ஏற்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் அவன் பெற்ற ஆவிக்குரிய மரணத்தை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிந்திருப்பதை பற்றி சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மரணம் தேவனை விட்டு பிரிந்திருப்பதை சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனால் மரணம் உண்டானபடியால் என்று சொல்லும் பொழுது ஆதாமினால் மரணம் உண்டானது. ஆதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் அவனுக்குள் பாவம் உட்சென்றது. பாவம் மரணத்தை ஏற்படுத்தினது. அப்போ முதலாவதாக மரணம் என சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேணும். மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்திருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் பேர் மரணம்.
மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல பாவத்தையும், கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்ததன் நிமித்தம் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டான். மனிதனுடைய ஒப்புரவாக்குதல் சாத்தியமானது. அதுவே உயிர்த்தெழுதலை உத்தரவாதம் செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடந்த கால பாவங்கள், மற்றது நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தார். சிலுவையில் சகல பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்ததன் நிமித்தம் மனுஷன் தேவனோடு ஒப்புரவாகிற சாத்தியக்கூறு உண்டாயிற்று. அப்போ அதுவே உயிர்த்தெழுதல். அப்போ தேவனோடு அவன் ஒப்புரவாகினதன் நிமித்தம் அவனுக்கு உயிர்த்தெழுதல் உத்தரவாதம் செய்யப்படுகிறது. அதை ஒவ்வொரு மனுஷரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஆதாமிலிருந்து தோன்றின ஒவ்வொரு மனுஷனையும் ஆதாமை ஆட்கொண்ட அதே ஆவிக்குரிய மரணம் ஆதாமிலிருந்து தோன்றின ஒவ்வொரு மனிதனையும் ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மரணம் தேவனை விட்டு பிரிந்திருப்பதை சொல்லப்படுகிறது. அப்போ எந்த மனுஷன், உலகத்தில் இருக்கிற சகல மனுஷர்களும், உலகத்தில் தோன்றின சகல மனுஷர்களும் ஆதாமிலிருந்தே தோன்றினபடியினால் ஆதாமுக்குள்ள ஆவிக்குரிய மரணம் உட்சென்றது. பாவத்தை நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆதாமுக்குள் பாவம் உட்சென்றது. அந்த பாவம் அவனுக்கு ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தினது. அதே மரணம் அவனிலிருந்து தோன்றின முழு மனிதர்களையும் ஆக்கிரமித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லப்படும் பொழுது தேவனை விட்டு பிரிந்திருப்பதே. மரணம் என்று சொன்னால் தேவனை விட்டு பிரிந்திருப்பதே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் மனுஷனில் எல்லாரும் மரித்தார்கள், இரண்டாம் மனுஷனில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமிலே எல்லாரும் மரித்தார்கள், இயேசு கிறிஸ்துவில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாருக்கு இது சாத்தியமாகும்? விசுவாசிப்பவனுக்கே சாத்தியமாகும். அப்போ இப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது சில பேர் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று சொல்லி, எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனை பூரணமாக பாவத்தில் இருந்து விடுதலை செய்திருக்கிறார். பாவத்தை நிவர்த்தி செய்து, சதாகால பாவத்தை நிவர்த்தி செய்து மனுஷனை விடுவித்திருக்கிறார். அப்போ எல்லா மனுஷருக்கும் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதாமுக்குள்ளே இருந்தால் மரணத்தையும், பிந்தின ஆதாமுக்குள்ளே இருந்தால், பிந்தின ஆதாம் என்பது கிறிஸ்து, பிந்தின ஆதாமுக்குள் இருந்தால் உயிர்த்தெழுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்படியா இருந்தால் அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்று அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அதை விசுவாசித்த அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் அவன் உயிர்ப்பிக்கப்படுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ முதலாவதாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். முதல் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் அவர் ஒருவரே.
அப்போ அதற்கு பின்பு எல்லா விசுவாசிகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் இனி ஒரு பொழுதும் மரிக்காதவாறு முதலாவதாக அவரே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்களார் அவருக்குள் இருப்பவர்கள்தான் அவருடையவர்கள். அப்போ எப்படி அவருக்குள் இருக்க முடியும்? அவரையும் அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் எவன் நிலைத்திருக்கிறானோ அவனே அவருடையவனாக இருக்கிறான். அப்ப பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? இது இரண்டாம் வருகையை பற்றி சொல்லவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அநேகமான சபைகளில் இரண்டாம் வருகையை பற்றித்தான் பேசுகிறார்களே தவிர வரப்போகிற உயிர்த்தெழுதல் ரப்ஷரை பற்றி பேசுவார் ஒருதரும் இல்லை. மிகவும் மோசமான ஒரு உபதேசம் எல்லா சபைகளிலும், ஏறத்தாழ எல்லா சபைகளிலும் இந்த உபதேசம் நடைமுறையில் இருக்கிறது. அது என்ன அந்த உபதேசம்? அதாவது அவர்கள் எல்லாரும் அவருடைய இரண்டாம் வருகை, கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இரண்டாம் வருகையை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாம் வருகையை எதிர்பார்க்கிறவன் சாக வேண்டி வரும். ஏனென்றால் இரண்டாம் வருகையில் அவர் வரும்பொழுது மகா கோபத்தோடு அவர் வருகிறார். அதற்கு முதல் அவருடைய கோபத்துக்கு தப்பி நாங்கள் எல்லாரும் வரப்போகிற உயிர்த்தெழுதல் பங்கு பெற்ற வேணும். இந்த ரப்ஷரை நாம் ஒவ்வொருத்தரும் பங்கு பெற்ற வேணும். வரப்போகிற ரப்ஷர், வரப்போகிற உயிர்த்தெழுதல் நாம் எல்லோரும் பங்கு பெற்ற வேண்டும். இரண்டாம் வருகையை பிறகு பார்க்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு மிகவும் முக்கியமானது என்னென்று சொன்னால், வரப்போகிற அந்த மகா உக்கிர கோபத்துக்குள்ள நாங்கள் நின்று நாங்களும் அழிய வேண்டிய அவசரம் இல்லை. ஆனபடியால் வரப்போகிற உயிர்த்தெழுதல் அது இரண்டாம் வருகைக்கு முதல் வருகிறது. அது ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசித்து அதில் அவன் பங்கு பற்றி இந்த பூலோகத்தில் இருந்து வேதனையை அனுபவிக்காமல் அவன் பரலோகத்துக்கு செல்லுகிற வழியை பார்க்க வேண்டும். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது வரப்போகிற ரப்ஷரை பற்றி தான் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசிக்க வேண்டும். என்ன நடக்கும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:13 8 வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. அது வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுகிறதே தவிர இரண்டாம் வருகையை பற்றி சொல்லவில்லை. இரண்டாம் வருகை நமக்கு தேவையில்லை. இரண்டாம் வருகையை நாங்கள் இந்த பூலோகத்திலிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மகா கோபத்தோடு இந்த பூலோகத்துக்கு வரும்பொழுது கோடிக்கணக்கான மனுஷர்கள் சாவார்கள். அதற்கு முதல் அவருடையவர்கள் அந்த கோபத்திலிருந்து தப்பி அவரோடு போய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4:13 வசனத்திலிருந்து 18 வரையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாசிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இது பற்றி 4:24 ரோமர் 4:24-25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும்
அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மறுபடியும் இந்த வசனத்திற்கு எல்லாருக்கும் என்றால் அநேகமான சகோதரர்கள் வரப்போகிற 2ஆம் வருகையை தாங்கள் எதிர்பார்த்திருக்கிறதாகவும் நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் எங்கே போனாலும் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷர்களை பார்த்தாலும் 2ஆம் வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அநியாயமாக கிறிஸ்துவனுடைய கோபத்தை அவர்கள் எதிர்நோக்க வேண்டிய அவசரமில்லை. அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக அவர் அந்த கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்துக்கும் எதிராக அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற நேரம்தான் இந்த 2ஆம் வருகை. அப்போ 2ஆம் வருகையில் அவர் பூமியை பாரம் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு முதல் அவர் தம்முடையவர்களை அவர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். கவனமாக கேளுங்கள். அன்றியும் சகோதரரே 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் ராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து வரப்போகிற ரப்ஷரில் வரப்போகிற உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லி இப்பவே அவர்கள் தயாராகுவார்களாக. 2ஆம் வருகையை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பயங்கரமான வருகையாக இருக்கும். அந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மனுஷர்கள் இந்த பூமியில் மரித்து போவார்கள். அதுக்குள்ள கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது. அவருடையவர்கள் அவரோட போய் அதற்கு முதல் சேர வேணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதை பற்றியே நான் உங்களுக்கு வாசித்தேன். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 நாங்கள் முதலாவதாக நாங்கள் அவரோடு போய் சேர வேண்டியதை பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற்ற வேண்டும். அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் 4:24-25 ரோமர் 4:24-25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என கூறியிருக்கிறார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் பார்க்க வேணும். விசேஷமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும்.
ரட்சிப்பின் நிபந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் நிபந்தனை அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். அப்போ நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் இயேசு மரிப்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.